நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவசரப்பட்டு எதுவும் செய்ய முடியாது. தோழர் தமிழ்ச்செல்வன் இறந்து இன்னையோட 1 வாரம் ஆகுது. இன்னமும் அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னா எப்படி சார்? நாம சந்தேகப்படுறது ஆதிய. யாரா இருந்தா என்ன? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதானே? ஆனந்தி, இன்னுமா இந்த கூற்றை நம்புகிறீர்கள்? சோ வசதி உள்ளவங்களுக்கு ஒரு சட்டம், நம்மள மாதிரி அப்பாவிங்களுக்கு ஒரு சட்டம்னு இவர் ஓப்பனா ஒத்துக்குவாரா? அவர் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உண்மை அதுதானே. அப்போ தோழர் தமிழ்ச்செல்வன் சாவுக்கு யாரும் காரணம் கிடையாதா? அவரை கொன்னவங்கள நம்ம தண்டிக்கவே முடியாதா? முடியும் ஆனந்தி. சரியான சாட்சிகள் ஆதாரங்கள் இருந்தா அது முடியும். அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கொலையில ஆதியம் சம்பந்தப்பட்டிருக்கலாம். சம்பந்தப்பட்டிருக்கலாம் இல்லை, சம்பந்தப்பட்டிருக்கிறார். அது என் மீது வைக்கப்பட்ட குறி. அநியாயமாக என் அருமை தோழர் தமிழ்ச்செல்வன் பலியாகிவிட்டார். ஆதியை கூப்பிட்டு விசாரிக்க முடியும். அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அவன் ஏற்கனவே எப்படி பிரச்சனை பண்ணி தப்பிச்சானோ உங்களுக்கு தெரியும். அது மாதிரியான ஒரு வாய்ப்பை இனிமே அவனுக்கு நாம கொடுக்கவே கூடாது. நீங்க தான் அரெஸ்ட் பண்ணவே தயாரா இல்லையே, அப்புறம் எப்படி இது நடக்கும்? ஆனந்தி, ஆதி மேல உங்களோட நான் அதிக கோபமா இருக்கேன். அவன் செஞ்ச குற்றங்களை ரகசியமா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருக்கேன். அவனை எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அவன் எங்க பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கிள்ளிக்கீரை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம். ஐயா, இந்த வழக்கில் நாங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்போம். அப்படின்னா உங்க சைட்லயே இந்த கொலை சம்பந்தமான ஆதாரங்களை கொஞ்சம் திரட்டுங்க. சார், இப்பதான் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வருது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆதியை பத்தி ஆதாரங்கள் நாங்க சேகரிக்கிறோம். நீங்க பத்திரிகைக்காரங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால எங்களை விட அதிகமா ஆதாரங்களை திரட்ட முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா அப்ப நீங்க அவனை கோட்டை விட்டுற கூடாது. நோ, சரியான ஆதாரம் கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷம் அவன் லாக்அப்ல இருப்பான். நன்றி ஐயா, நாங்கள் விடைபெறுகிறோம். கூடிய விரைவில் நீங்கள் கேட்ட ஆதாரங்களுடன் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கின்றோம். காவல்துறை என் தோழர் தமிழ்ச்செல்வன் கொலை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று என் அருமை தோழர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. நடுவுல போந்து ஏதாவது குழப்பம் பண்ணிட போறாங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எடுத்து சொன்னால் எம் தோழர்கள் புரிந்து கொள்வார்கள். நாங்கள் வருகிறோம். ஆனந்தி, நாம் போகலாமா? ஐயா, விடைபெறுகிறோம். வரங்க. வாங்க. என்ன தோழர்? இல்லை, நமது தோழர் டேனியல் வாகனத்துடன் வருவதாக சொன்னார். அதுதான் பார்க்கிறேன். காணுமே. சரி, நம்ம வேணா ஆட்டோல போயிடலாம். சரி. ஆட்டோ கிடைக்கணும், எப்படின்னு தெரியல. டேனியல் வந்திருக்க மாட்டார்ல? ஐயா, ஆனந்தி, வாகனம். நானும் அப்பதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். யாரா நீ? என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கேன் மேடம். என்ன ஹெல்ப்? நீ உதவி செய்வது அப்புறம் இருக்கட்டும். முதலில் நீ யார் என்று சொல். சார், இங்க நின்னு பேச வேண்டாம். என்ன நம்பி வாங்க. உங்களை ஒரு முக்கியமான நபர் சந்திக்க விரும்புறாரு சார். யார் அந்த முக்கியமான நபர்? இந்த மாதிரி பொது இடத்துல அவர் பேர் சொல்ல விரும்பல. நீங்க என் கூட வாங்கல. வா அக்கா, போய்தான் ஆகணுமா? ஆமா, ஏற்கனவே நம்ம இங்க வந்து அவமானப்பட்டிருக்கோமே. உனக்கு சங்கடமா இருந்தா இங்கே இரு. நான் அவரை பார்த்தே ஆகணும். வேணாம் வேணாம், நானும் வரேன். போலாம் போ.
நில்லுங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அவரை பார்க்கணும். அத்தை வீட்ல இல்ல. அது எனக்கு தேவையில்லை. நான் என் புருஷனை பார்க்க வந்திருக்கேன். இது பாருங்க, எதுவா இருந்தாலும் அத்தை வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. இப்ப கிளம்புங்க. அது சொல்றதுக்கு நீ யாருமா? நான் யாரா? கிளம்புங்க. இப்ப மரியாதை இங்க இருந்து போறீங்களா இல்லையா? இது பாரு, நான் என் புருஷனை பார்க்க வந்திருக்கேன். வழிவிடு. வழிவிடுங்கிறேன். பேசிட்டு இருக்க, போயிட்டு. நான் யாரா? ஆனந்திக்கும் அபிக்கும் கல்யாணம் வச்சிருக்கேங்க. ஆனந்திக்கு கார்த்திக் மாப்பிள்ள, அபிக்கு நீங்க பார்த்த மகேஷ் தான் மாப்பிள்ள. அபி இதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இது நீங்க இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம். இந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கூட உங்களுக்கு தெரிய விடாம பண்ணிடுவாங்க. அதான் நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாரதா, நம்ம பொண்ணுங்களோட கல்யாண பத்திரிக்கை. இந்த கல்யாணம் முறைப்படி நீங்க தாரவாத்தை கொடுத்து நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்களால கல்யாணத்துக்கே வர முடியாத நிலைமை. ஆனாலும் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க நல்லா இருந்த யாரு தடுத்தாலும் மீறி உங்களால இந்த கல்யாணத்துக்கு வர முடியும். நீங்க வர முடியலன்னாலும் நம்ம பொண்ணுங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணுங்க. அத்தை, அத்தை, உள்ள வாங்க. உள்ள வந்து பாருங்க என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு. என்ன ரேகா? வந்து பாருங்களே, வாங்க. அபிக்கும் ஆனந்திக்கும் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது. அந்த நேரத்துல நீங்களும் பக்கத்துல இருக்கணும்னு என் மனசு ஆசைப்படுதுங்க. ஆசைப்படும். ஏன் ஆசைப்படாது? உங்களுக்கு தான் கை கால் விளங்காம போச்சுல, அப்புறம் என்ன உங்களுக்கு சப்போர்ட்? இத பாருங்க, உங்க கூட நாங்க சண்டை போட வரலங்க. தெரியும், நீங்க சண்டை போட வரல. ஏதாவது ஒரு விதத்துல என்ன அவமானப்படுத்தணும்னு வந்திருக்கீங்க. தாரவாத்து கொடுக்க தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவரை பார்த்து பத்திரிக்கை கூட கொடுக்க கூடாதா? நீ இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாது. நான் கூட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்.
இவர் மட்டும் எழுந்து நடமாடுற மாதிரி இருந்தாருன்னா சத்தியமா இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு காரணம் சொல்லாத. முதல்ல இடத்த காலி பண்ணு. நீங்க என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க, ஆனா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு மட்டும் இவரை அனுப்பி வைங்க. உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே கிடையாதா? இவ்வளவு திட்டுற, அப்புறமும் கல்யாணத்துக்கு அனுப்புங்கன்னு கூசாம சொல்ற. இத பாருங்க, நடக்க போறது அவர் பொண்ணுங்க கல்யாணம். உன் பொண்ணுங்க கல்யாணம்னு சொல்லு. நியாயப்படி நான் தான் அவருடைய முதல் மனைவி. அனாவசியமா அவர் பேருக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு தான் ஒதுங்கி போறேன். நீங்க அதை சாக்கா வச்சுக்கிட்டு ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. அபிக்கும் ஆனந்திக்கும் இவர்தான் அப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஷஷ்டியப்த பூர்த்தி நடத்த விடாம தடுத்ததுனாலயோ, இந்த கல்யாணத்துக்கு வர விடாம தடுக்கிறதுனாலயோ அது இல்லைன்னு ஆயிடாது. பத்திரிக்கையில இவர் பேரையும் போட்டுதான் அடிச்சிருக்கேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. பத்திரிக்கையில யார கேட்டு அவர் பேரை போட்ட? யார கேட்கணும்? இவர் என் புருஷன். அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஏய், சத்தம் போடாதே. முடிஞ்சா நீயும் கல்யாணத்துக்கு வா. பா சாரதா. உன்னை பெத்தவளை ஒருத்தி அவமானப்படுத்துறா, நீ பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? நீ எல்லாம் ஒரு புள்ள. உன்னை பெத்தவங்களுக்கு நடக்க வேண்டிய ஷஷ்டியப்த பூர்த்தியை நீயே கெடுத்த. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. உங்க அக்கா 2 பேருக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். நியாயமா நீ இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம். 3ஆம் மனுஷன் மாதிரி உன்னை அழைக்க வேண்டியதா இருக்கு. உன் மனசுல கொஞ்சமாவது பாசம் இருந்தா முகூர்த்த நேரத்துக்காவது வந்து சேரு. அங்கே உன்னை நான் என் புள்ள மாதிரி தான் நடத்துவேன். வேலைக்கார மாதிரி நடத்த மாட்டேன்.